சென்னையில் விமான சாகசத்தின் போது வெயில் காரணமாகவே 5 பேர் இறந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். போதுமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் பதில். தமிழக அரசின் சார்பில் என்னெல்லாம் வசதிகள் வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த விமானத்துறை கேட்ட அத்தனை வசதிகளையும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் 2 கூட்டங்கள் ஏற்பாடு செய்து பல சேவைத்துறைகளை ஒருங்கிணைத்து அந்த கூட்டங்களின் வாயிலாக யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் என்று முடிவெடுத்து பல விஷயங்கள் செய்யப்பட்டது. 5 பேர் மரண விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். 100 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் விளக்கம். இதுல இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, யார் நினைச்சாலுமே. 5 பேர் மரணத்தை அரசியலாக்க கூடாது என்ற அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசின் கவனக்குறைவால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள், பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனையாக மாறாமல் வேதனையாக மாறிவிட்டது. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். சென்னை மெரினாவில் விமான சாகசம் பார்க்க சென்ற 5 பேர் உயிரிழந்தது வருத்தம் அளிப்பதாக கனிமொழி வேதனை. சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள். சென்னையில் விமான சாகசத்தை பார்த்த பின் இருசக்கர வாகனத்தை எடுக்கச் சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. கணவர் மயங்கி விழுந்தது தெரியாமல் 1 மணி நேரம் காத்திருந்த மனைவி. விமான சாகசத்தை காண மக்களுடன் சென்ற தந்தை மரணம். நீர்ச்சத்து குறைபாட்டால் மயங்கி விழுந்து இறந்த அரசு மருத்துவமனை ஊழியர். மதுரையில் இலவச பட்டா வழங்க கோரிக்கை. ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் பேரணி. கேரளாவில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மலையாள நடிகர் சித்திக் ஆஜர். சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை. திருவாரூரில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடைகளுக்கு சென்று துண்டு பிரசுரம் வழங்கினார். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திடம் சிபிசிஐடி போலீஸ் விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாம்சங் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை. தொழில்துறை இணை ஆணையருடன் 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. சென்னையில் மெட்ரோ ரயில் பணியால் சாந்தோம் பகுதியில் உள்ள டொமினிக் சேவியோ பள்ளி சுவர்களில் விரிசல் என புகார். ஆயுத பூஜை வரை பள்ளிக்கு விடுமுறை விடப்படுவதாக பள்ளி நிர்வாகம் அறிவிப்பு. காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் புதிய கட்டடங்களை காணொலி மூலம் திறந்து வைத்த முதலமைச்சர். தடய அறிவியல் மரபணு ஆய்வக பிரிவு கட்டடத்தையும் திறந்து வைத்தார். கோவை அவினாசி சாலையில் உள்ள ஸ்ட்ரேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். வகுப்பறையிலிருந்து மாணவர்களை வெளியேற்றி சோதனை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சுவரின் மேல் பூச்சு விழுந்து விபத்து. கர்ப்பிணிகள் தங்கியிருந்த அறையின் மேல் பூச்சு விழுந்ததால் நோயாளிகள், உறவினர்கள் அதிர்ச்சி. மதுரை காமராஜர் பல்கலையில் தமிழ் வழியில் தொலைதூர கல்வி பயின்றதாக 4 பேருக்கு போலி பட்டம் கொடுத்த விவகாரம். அரசு அதிகாரிகள் 4 பேர் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு.
ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் பலத்த பாதுகாப்பு. பாகிஸ்தானின் கராச்சியில் விமான நிலையம் அருகே குண்டுவெடிப்பு. சீனாவைச் சேர்ந்த 2 உயிரிழப்பு. விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது உயிரிழந்த அரசு மருத்துவமனை ஊழியர் நீர்ச்சத்து குறைபாட்டால் இறந்திருப்பது தெரியவந்துள்ளது. சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் ராமானுஜர் தெருவைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். 48 வயதான இவர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பிரிவில் ரேடியோகிராஃபராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு மனைவி வனிதா மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் நேற்று மகளுடன் மெரினாவில் நடைபெற்ற விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க சென்றபோது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக திடீரென மயக்கமடைந்தார். உடனடியாக அவரை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஸ்ரீனிவாசன் உயிரிழந்தார். இதேபோன்று சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் கார்த்திகேயன் தனது குடும்பத்தினருடன் விமான சாகசத்தை காண சென்றிருக்கிறார். விமான சாகசத்தை பார்த்துவிட்டு நிகழ்ச்சி முடிந்ததும் மனைவி மற்றும் மகனை நேப்பியர் பாலம் அருகே நிற்க வைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தை எடுக்க சென்றிருக்கிறார். அவர் நீண்ட நேரம் வராததைக் கண்டு சிவரஞ்சனி கார்த்திகேயனுக்கு செல்போனில் அழைத்துள்ளார். ஆனால் வேறொருவர் கார்த்திகேயனின் செல்போனை எடுத்து அவர் மயங்கி கீழே விழுந்து கிடப்பதாக கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிவரஞ்சனி உடனடியாக தனது கணவரை தேடிச் சென்று அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே கார்த்திகேயன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த கார்த்திகேயனுக்கு மனைவி மற்றும் 2 வயதில் மகன் உள்ளனர். 1:30 மணிக்கு மேல தண்ணி இல்ல, பவர் இல்ல, எதுவுமே இல்ல, நெட்டு சுத்தமா இல்ல, எதுவுமே எங்கேயுமே பே பண்ண முடியல, கூகுள் பே ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்புலன்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா அவங்க 2 hours ஒருத்தவங்க அங்கே விழுந்திருக்காங்கன்னா 2 hours அங்கே ஓகே பப்ளிக் யாருமே சப்போர்ட் பண்ணலனாலும் அங்கே போலீஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்களா? யாராச்சும் ஒருத்தர் வந்திருந்தா கூட ஃபர்ஸ்ட் எய்ட்க்கு ட்ரை பண்ணியிருக்கலாமே. ஏன்னா 122க்கு அங்கே ட்ராப் பண்ணிட்டு அவங்க கூட்டிட்டு வண்டி எடுத்துட்டு வர போனாங்க. எனக்கு 3:15க்கு தான் ஃபோனே அட்டன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அட்லீஸ்ட் யாரும் ஃபோன் கூட அட்டன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல. அப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் வெயிட் பண்ற இடத்துக்கும் அவங்க விழுந்திருந்த இடத்துக்கும் ஒரு 10 minutes கேப் தான். நான் போயிருந்தா கூட ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருப்பேன். ஒரு ஆள் 2 hours படுத்துட்டு இருந்தா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இதேபோன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலால் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் என்பவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அவரை ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர்கள் ஜான் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். தனது கணவர் மயங்கி விழுந்தவுடன் தங்கள் கையில் இருந்த தண்ணீரை கொடுத்ததாகவும் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தும் சுமார் 2 மணி நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். ஆம்புலன்ஸ் முன்கூட்டியே வந்திருந்தால் தனது கணவரை காப்பாற்றி இருக்க முடியும் என்றும் ஜானின் மனைவி கண்ணீர் மல்க தெரிவித்தார். வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை இல்லை, எங்க பசங்களுக்கு வேலை கூட சொல்லுவேன். கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. 4 பசங்க, அவங்களுக்கு பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேற குடும்பத்தில் அவர் தலைவராக இருக்கிறாரு. அதனால அரசாங்கம் அவங்களுக்காக உதவி செய்யணும். விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்ததற்கு வெயிலின் தாக்கமே காரணம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமான சாகச நிகழ்ச்சியின் நேரத்தை முடிவு செய்தது விமானப்படைதான் என்று கூறினார். விமானப்படை கேட்ட அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டதாகவும் விமான சாகச நிகழ்ச்சியின் போது போதுமான அளவுக்கு குடிநீர், கழிப்பிட வசதி செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறினார். வெயிலின் தாக்கத்தால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் இறந்த பின்னரே 5 பேரும் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவித்தார். மருத்துவமனைக்கு வந்த பின்பு யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். வேணுன்னே ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதுல கூட்ட நெரிசல் தாங்காம இறந்து போனவங்களா இருக்காங்க. இதுல யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை. இது எல்லாமே வெயில் தாக்கம், ஹீட் ரிலேட்டட் தான். ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன், இது சம்பந்தப்பட்ட இறப்புகள் தான். விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருவாங்க.
யார் நினைச்சாலுமே இது அரசியல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அதுதான் சொன்னேன் நான் முதல்லயே. யாருமே அதாவது விசிகா சொன்னா நீங்க சொன்னா யாருக்கும் எல்லாருக்கும் வெயில் காரணமாக குடை தண்ணீர் எடுத்து வருமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசு செய்திருக்கிறது. இதற்காக நேற்றைக்கு நான் ஒரு தனி அறிக்கையை விட்டேன். இது மாதிரி வெயில் இருக்கும் தெரிஞ்சுதான் எல்லாரும் குடை எடுத்துட்டு வரணும், தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வாங்க, தொப்பி போட்டு வாங்க, கண்ணாடி போட்டு வாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இதுல யாரையும் அதான் இதை தயவு செய்து அரசியலாவே இதை நீங்க யாரும் இதை எடுத்துக்க வேணாம். விமான சாகச நிகழ்ச்சியில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். இதேபோன்று கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு மக்களை துன்பத்திற்கு உள்ளாக்கியதாக சாடியுள்ளார். உயிரிழந்தவர்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கும் போதிய நிதி உதவி அளிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மெரினாவில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்ததற்கு திமுக அரசே முழு பொறுப்பு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்ததும் 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதையும் அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர் மக்களுக்கான அடிப்படை வசதிகளையும் போதுமான போக்குவரத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் இது திமுக அரசின் நிர்வாக தோல்வியை காண்பிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பாதுகாப்பு படையினர் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்ள தமிழ்நாடு அரசு முயற்சிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானப்படை சாகசத்தை பார்க்க வந்த பொதுமக்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளில் 10% கூட செய்யப்படாததால் இரவு 10 மணிக்கு பிறகும் கூட பேருந்து நிறுத்தங்களிலும் மெட்ரோ மற்றும் பறக்கும் தொடர்வண்டி நிலையங்களிலும் கூட்டமாக மக்கள் நிற்பதை காண முடிந்ததாக சாடியுள்ளார். விமான சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்பதுடன் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண மக்கள் கூட்டம் இவ்வளவு வரும் என்று அரசு ஏன் முன்கூட்டியே கவனிக்க தவறிவிட்டது என்று விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாகச நிகழ்வில் கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு ஏற்ற வகையில் தேவையான குடிநீர் வசதியை ஏற்படுத்தவில்லை என்று சாடியுள்ளார். ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்க்க போதிய இடவசதியை உருவாக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முறையான முதலுதவி சிகிச்சை மையங்களையும் ஏற்பாடு செய்யவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டதாகவும் ஆதவ் அர்ஜுனா கவலை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணைக்கு மலையாள நடிகர் சித்திக் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தற்போது மலையாள பிரபல நடிகர் சித்திகி தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் தற்போது ஆஜராகியிருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு கேரள உயர்நீதிமன்றம் பிணை வழங்குவதை மறுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து அவர் உச்சநீதிமன்றம் சென்றார். உச்சநீதிமன்றத்தில் அவரை கைது செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது அவர் சிறப்பு புலனாய்வு குழு முன்பு ஆஜராகி அவர் தற்போது அந்த விசாரணைக்கு பதிலளித்து வருகிறார். இன்னும் குறைந்தது ஒரு 2-3 நாட்கள் இவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. ஏற்கனவே இவர் மீது 3 பிரிவுகள், பாலியல் வன்கொடுமை உட்பட 3 பிரிவுகள் மீது இவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு துணை நடிகர் சித்திகி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்திருந்தார். அதன் பேரிலேயே அதே போல அந்த ஹேமா கமிட்டி அந்த குழுவின் அந்த அறிக்கை வெளிவந்ததற்கு பின்பு முதலில் வெளிவந்த பெயர் சித்திகி தான். இவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. தற்போது இந்த சிறப்பு புலனாய்வு குழு இவரிடம் விசாரணை மேற்கொள்ளும். அதைத் தொடர்ந்து ஒரு அறிக்கையும் தயார் செய்யப்படும். ஆனால் தற்போது உச்சநீதிமன்ற ஆணை
ஆணையின்படி அவருக்கு எதிரான அந்த கைது நடவடிக்கை என்பது இருக்காது. ஆனால் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையை தொடர்ந்து ஏதேனும் நடவடிக்கை காவல்துறையிலிருந்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.